السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا الغاث أحلام وما نحن بتأويل الأحلام بعالمين. صدق الله العليم. இறுதியாக நாங்கள் உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றிய சில விடயங்களை பேசினோம். நல்லோர்களை பற்றி பேசுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தையும் ஏற்படுத்துகின்றான், பின்பற்றுவதனால் அபரிமிதமான கூலிகளையும் தருகின்றான். ஏனெனில் இவர்கள் அனைவருமே குர்ஆனின் மூலமாக போற்றப்பட்டவர்கள், மதிக்கப்பட்டவர்கள், புகழப்பட்டவர்கள். அந்த வரிசையில் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் உம்மஹாத்துல் முஃமினீன் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ். ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஜாரியா என்ற வார்த்தையினுடைய சிறு எடுப்புத்தான் ஜுவைரியா என்கிறது. உம்மஹாத்துல் மோமினீன்களில் ஒருவராக இவர்கள் இருக்கிறதோடு இந்த உம்மஹாத்துல் முஃமினீன்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன பின் அன்ஃபுஸிஹிம், மூமின்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆத்மாக்களை விட, அவர்களுடைய விடயங்களை கவனிப்பதனை விட, நபி அவர்களுடைய விடயங்களை கவனிப்பதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் தன்னை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக, பெரிதாக, அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் வ அஸ்வாஜுஹும் உம்மஹாத்துஹும், மேலும் தன்னுடைய ஆத்மாக்களை விடவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்வாஜ்கள், மனைவிமார்கள் என்றால் உம்மஹாத்துஹும், மோமின்களுடைய தாய்மார்களுக்கு அவர்கள் முதலுரிமை கொடுக்க வேண்டும் என்று நபியோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய மனைவிமார்களை சொல்லியிருக்கிறான் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்கிறத எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். உம்முல் முஃமினீன் ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முஸ்தலக் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். மின் ஹுஸா கோத்திரத்தில் நின்றும் முஸ்தலக் என்ற அந்த பகுதி வகையினரை, கிளைஞர்களை சேர்ந்தவர்கள். இவர்கள் கஸ்வா பனுல் முஸ்தலக் என்ற யுத்தத்தின் பொழுது கைதியாக்கப்பட்டவங்க. சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கானத் ஜுவைரியா இஸ்முஹா பர்ரா. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பேர் பர்ரா. ஃபஹவ்வல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மஹா ஜுவைரியா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அன்னாருடைய பேரை ஜுவைரியா என்று மாற்றினார்கள். ஹர்ஜ மின் இந்தி பர்ரா, பர்ரா இடத்திலிருந்து வெளியாகி போயிட்டார் என்று சொல்றத வெறுத்தாங்க. அதாவது இன்றைக்கு நாங்கள் ரஹ்மா என்று பேர் வைத்திருக்கிறோம். யாராவது கேட்டால் ரஹ்மா இங்கே, ரஹ்மா இல்லை என்று சொன்னால் ரஹ்மத் இல்லாமல் போய்விடும். பொதுவாக அது மாதிரி பர்ரா, பர்ராண்டா நல்லவு என்ற கருத்து. அப்போ நலவு இல்லை, நலவிடத்திலிருந்து நான் வெளியேறி வருகிறேன் என்று கூறுவதை ரசூலா வெறுத்தாங்க. இதனால் அவங்களுடைய பேரை ஜுவைரியா என்று மாற்றினாங்க. அவங்கள ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அந்த விடயத்தை ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. அஹ்மதில் பதிவாக்கப்பட்டிருக்குது, முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் பதிவாக்கப்பட்டிருக்குது. லம்மா கஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாயா அஸ்ரா பனில் முஸ்தலக் சனத ஹம்சின் மினல் ஹிஜ்ரதி, ஹிஜ்ரி 5வது ஆண்டு பனுல் முஸ்தலக் உடைய யுத்தத்தில் கைதியான அந்த கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள்.
பொதுவாக கைதிகள் என்பவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த யுத்தத்துக்கு பிறகடியில் முஸ்லிம்கள் கைப்பற்றுவார்கள் என்றால் அது கனிமத் பொருள்களில் சேர்ந்து விடுவார்கள். எனவே இப்படியாக கனிமத் பொருட்களில் இந்த கைதியான ஆண்களும் பெண்களும் உள்ளடங்கினார்கள். இது பனுல் முஸ்தலக் என்ற யுத்தம் ஹிஜ்ரி 5வது ஆண்டிலே நடக்குது. வகாத் ஜுவைரத்து பின்துல் ஹாரிஸ் ஃபிஸ் சஹ்மி லிசாபித் பின் கைஸ். எனவே ஜுவைரியா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சாபித் பின் கைஸ் பின் ஷிமாஸ் என்ற அந்த சஹாபியுடைய பங்குக்கு வந்தார். இன்னும் ஒரு ரிவாயத்து வந்திருக்குது அவுலிபினி அம்மின் லஹு, அந்த சாபித் பின் கைஸுடைய ஒரு சாச்சாவின் மகனுடைய பங்குக்கு அவர் வந்தார். இப்போ இவங்க தன்னைத்தானே முக்காத்தபா செஞ்சு கொண்டார். அதாவது சாபித் பின் கைஸுக்கு அடிமை பெண்ணாக அவங்க கிடைத்தாங்க, அல்லது அவங்களுடைய ஒரு சாச்சாவின் மகனுக்கு அவங்க கிடைத்தாங்க. வக்காத்தபத்து அலா நஃப்சிஹா, அவங்க தன்னைத்தானே முக்காத்தபா செஞ்சு கொண்டாங்க. முக்காத்தபா என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு அடிமையோ அடிமை பெண்ணோ தன்னுடைய எஜமானிடத்தில் தன்னுடைய அபிப்பிராயத்தை முன்வைப்பார். என்ன நீங்கள் விடுதலை செய்யுங்க, என்ன விடுதலை செய்வதற்கு காரணமாக நான் இவ்வளவு ஒரு பணத்தொகையை உங்களுக்கு செலுத்துவேன், இவ்வளவு பணத்தொகைக்கு என்னை விடுதலை செய்யுங்க என்று சொல்லி முகாத்தபா செஞ்சோனே அந்த எஜமானன் அதனை ஏற்றுக்கொள்வார். அதன் பின்னால் இவர்கள் ஒட்டுமொத்தமாகவோ அல்லது தவணையின் படிக்கோ அந்த உரிமை சீட்டு வழங்கப்படக்கூடிய பணத்தை செலுத்துவாங்க. அது சம்பூர்ணமாக செலுத்தி முடிஞ்சதன் பிறகு விடுதலை ஆகிடுவாங்க, உரிமை கிடைத்துவிடும், சுதந்திரமாக மாறிடுவாங்க. அப்போ இப்படியாக தன்னைத்தானே ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முகாத்தபா செய்து கொண்டாங்க. வகானத் இம்ராத்தன் ஹுல்வத்தன் முலாஹத்தன் லா யராஹா அஹதுன் இல்லா அஹதத் பினஃப்ஸி. ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பற்றி இந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வர்ணிக்கின்றாங்க. அவங்க ரொம்பவும் ஒரு ஸ்வீட்டான ஹுல்வத்தன் முலாஹத்தன், யாரையும் வெகு சீக்கிரத்தில் கவரக்கூடியவங்களாக, லா யராஹா அஹதுன், யாருமே அவங்கள பார்த்தால் இல்லா அஹதத் பி நஃப்ஸிஹி, அவங்க அப்படியே அவங்களுடைய நஃப்ஸை கைப்பற்றி கொள்வாங்க என்று சொன்னால், யாராவது அவங்கள பார்த்தா உடனே அவங்களுடைய நஃப்ஸு அப்படியே அவங்களின் பக்கம் போய்விடும் என்ற அளவுக்கு, அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான, ரொம்ப மனதை ஈர்க்கக்கூடிய அழகான ஒரு பெண்ணாக இருந்தான். முகாத்தபா செய்துவிட்டு, அதாவது உரிமை சீட்டுக்கு உண்டான விடயங்களை ஏற்பாடு செய்துவிட்டு அதனுடைய தவணை பணம் கொடுக்கக்கூடிய நிலைமையில், அதாவது கொடுப்பதற்கு இருக்கும் நிலைமையில் அவங்க வாராங்க. ஃபஅத்தத் ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்தஈனுஹு ஃபீ கிதாபத்திஹா, நபியே நான் உரிமையாவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று. நீங்கள் விரும்பக்கூடியதை விடவும் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வமா ஹுவ யா ரசூலல்லாஹ், அக்லி கிதாபக வ அத்தஸவ்வஜுகி, அக்லி கிதாபகி வ அத்தஸவ்வஜுகி, உங்களுடைய கிதாபத்துடைய பணத்தை நான் செலுத்துகிறேன், அதாவது நான் உங்களை உரிமையிடுவதற்குண்டான பணத்தை செலுத்தி வ அத்தஸவ்வஜுகி, உங்களை திருமணம் முடிக்கிறேன். ஹஸரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா இதனை கேட்டு ரொம்பவும் ஆனந்தம் அடைந்தாங்க. நாம் யா ரசூலல்லாஹ், ஆம் நான் தயார் என்றாங்க. கால கது ஃபஅல்து, நபி சொன்னாங்க நிச்சயமாக நான் அதனை செய்துவிடுகின்றேன் என்று அந்த பணத்தை கொடுத்து உரிமையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஜுவைரியாவை திருமணம் முடிக்கிறார்.
وخرج الخبر الى الناس ان رسول الله صلى الله عليه وسلم تزوج جويريا بنت الحارث. இப்போ செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் ஜுவைரியாவை திருமணம் முடித்து கொண்டார்கள். அந்த பனுல் முஸ்தலக்ல அந்த யுத்தத்தில் ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடன் பிடிக்கப்பட்ட அதிகமானவர்களை, 100க்கும் மேற்பட்டவர்களை ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஜுவைரியாவை திருமணம் முடித்த சந்தோஷத்தில் உரிமைட்டாங்க. இதனால் ஹதீஸில் சொல்லப்படுது, ஃபமா ஆலமு இம்ராஅத்தன் கானத் ஆலம பரக்கத்தின் அலா கௌமிஹா மின்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வார்த்தை இது. தன்னுடைய கூட்டத்துக்கு ஹஸ்ரத் ஜுவைரியா விடவும் பரக்கத்தால மிகவும் அதிகமான ஒரு பெண்ணை நான் காணவில்லை என்று சொல்றாங்க. எனவே இது ஒரு முக்கியமான ஹதீஸ். ஹஸ்ரத் ஜுவைரியா தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன பின்து 20 சனா என்று சொல்லுறாங்க. தபக்காத்துல் குப்ரா லிப்னி சாத், இப்னு சாதுக்குரிய தபக்காத்துல் குப்ரா என்ற நூலில் இந்த ரிவாயத் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் என்ன, நான் 20 வயதை அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் திருமணம் முடிச்சாங்க. ஹஸ்ரத் ஜுவைரியா தன்னுடைய தந்தை ஒரு பெரிய சையதாக பனுல் முஸ்தலக்குடைய கூட்டத்தில் ஒரு பெரும் தலைவராக இருந்தாங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவரும் ஒரு தடவை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ரிவாயத் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சுல்ஹுல் ஹுதைபியா, அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்தில் வெளியாகியிருந்தாங்க. அவங்க தொழுத இடத்துல விட்டுட்டு வேறு வேலையாக பிரிந்தாங்க. அதன் பின்னால் மீண்டும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதே தொழுத இடத்துல அவங்க உட்கார்ந்து இருந்து நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஜிக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க, மா ஜில்தி அலல் ஹாலில்லதி ஃபாரக்துகி அலைஹா, நான் உங்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தேனோ அதே நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களா? நான் உங்களை எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தேனோ அதே நிலைமையில நீங்க இன்னும் ஜிக்ர் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னால நான் கொல்து பாதகி அர்பா கலிமாத்தின் சலாச மர்ராத், 3 விடுத்தம் 4 கலிமாக்களை ஓதினேன். லவ் உசினத் பிமா குல்தி முந்துல் யவும், இன்றைய நாள் முழுக்க நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளோட இவைகளை இடையிட்டு பார்த்தால், எடை போட்டால் ல வசனத் ஹுன்ன, அந்த கலிமாக்கள் பாரத்தால் அதிகரிச்சுவிடும். அந்த கலிமாக்கள் தான் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற வார்த்தைகள். இது சஹீஹ் முஸ்லிம்ல 2726வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே அவ்வளவு நேரம் ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்த அனைத்து திக்ரையும் விடவும், காலையிலிருந்து மாலை வரக்காட்டிலும் அவர்கள் அல்லாஹ்வை துதித்தவற்றில் அனைத்தை விடவும் இந்த கலிமாக்கள் ரொம்ப மேலானது. இவைகளை நாங்களும் ஓதி வரணும். அதாவது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், அவனுக்கே அனைத்து புகழும். அதத ஹல்கிஹி, அந்த புகழ் அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களுடைய எண்ணிக்கையுடையது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தூய்மையானவன், அவன் புகழுக்குரியவன். வரிதா நஃப்ஸிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நஃப்ஸின் பொருத்தம் எந்த அளவோ அந்த அளவுக்கு தூய்மையானது, மேலும் புகழுக்குரியது. வஸினத அர்ஷிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷ் என்ற சிம்மாசனம் எந்த அளவுக்கு பாரம் அதை அந்த அளவுக்கு அல்லாஹ் தூய்மையானவன், புகழுக்குரியவன். வ மிதாத கலிமாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கலிமாக்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அது குர்ஆனையும் சொல்லலாம், அது எந்த அளவுக்கு பரிசுத்தமானதோ
புகழுக்குரியதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன் என்கிறது தான் அதனுடைய கருத்து. ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, புகாரியில் அந்த ரிவாயத் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல அலைஹா யௌமல் ஜும்ஆத்தி வஹிய ஸாயிமத்துன். ஜும்மாவுடைய நாளில் ஹஸ்ரத் ஜுவைரியா நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் ரசூலுல்லா வந்தாங்க. ஃபகால் கேட்டாங்க, அஸ்ஸும்தி அம்சி, நேற்று நீங்கள் நோன்பு நோட்டீங்களா? அவங்க சொன்னாங்க இல்லை. கால நபி அவங்க திருப்பி கேட்டாங்க, துரீதீன அன் தசூமி கதன், நாளைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? அதுவும் சொன்னாங்க இல்லை. ரசூலா சொன்னாங்க, ஃப அஃப்திரி, அப்படி என்றால் நீங்கள் நோன்பை விடுங்க என்றாங்க. காரணம், ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இருக்கிறதுக்கு நபி அவங்க விரும்பினாங்க. ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இல்மு ரொம்பவும் உயர்ந்தது. இவங்க 7 ஹதீஸ்களை தான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தும் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. அதில் புகாரியில் ஒரு ஹதீஸும் முஸ்லிமில் 2 ஹதீஸுமாக 3 ஹதீஸ்கள் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உபைத் இப்னு சாபிக், குரைப், முஜாஹித், யஹ்யா இப்னு மாலிக்குல் அஸ்தி மற்றும் வேறு பலர்கள் இவங்களுடைய ரிவாயத்துகளை சொல்லியிருக்கிறாங்க என்றால் இவங்களை தொட்டும் ஹதீஸ்களை ரிவாயத்து செஞ்சுக்கிறாங்க. ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 50 வயதில் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க. அந்த நேரம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஹஸ்ரத் ஜுவைரியா இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வஹு யமைதின் வாலில் மதீனா. அதே நேரம் அந்த முஆவியா மர்வான் இப்னுல் ஹக்கம் அவர்கள்தான் முஆவியாவுடைய கவர்னராக இருந்தாங்க, மதீனாவுடைய கவர்னராக. அந்த நேரம் மர்வான் இப்னுல் ஹக்கம் இருந்தார். ஹஸ்ரத் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகக்கூடிய நேரம் அவங்களுக்கு 65 சனா, ஹிஜ்ரி 50 மௌத்தா போகிறாங்க. ஃபி ஹிலாஃபத்தி முஆவியா ரலியல்லாஹு காலத்தில். அதோடைய 65 வயது அந்த நேரம் அவர்களுக்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாயை பொருந்து கொள்வானாக. மிகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஒரு கோத்திரத்துடைய தலைவரின் மகளாக இருந்த ஹஸ்ரத் ஜுவைரியா தன்னை தானே விடுதலை செய்து கொள்வதற்கு தானாகவே பணம் செலுத்துவதற்கு முன் வந்தாங்க. அதன் பின்னால் வந்து ரசூலா இடத்துல செய்தியை சொன்னாங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லா அவங்களுக்கு விடுதலை பணத்தை செலுத்தி அவங்கள திருமணம் முடித்து கொண்டாங்க. எனவே பல சேவைகளை இவங்க செஞ்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய இன்னும் சில விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நாங்கள் சூரா யூசுஃபில் 44வது ஆயத்தை சொல்லிவிட்டு இறுதியில் முடித்தோம். இன்று அந்த 44வது ஆயத்திலிருந்து நாங்கள் தொடங்குவோம். ஏற்கனவே அரசன் கனவுகளை காண்கிறான். அந்த கனவை மீண்டும் குர்ஆனுடைய நாங்கள் பேசக்கூடிய விடயங்களில் தெளிவுபடுத்துவார்கள். இந்த கனவை கண்டு அங்கு விருந்து போட்டார்கள். அதாவது இந்த கனவை காண்கிறார்கள். அங்கே விருந்துக்காக வேண்டி வந்திருந்த முக்கியமான அறிஞர்கள் மக்கள் எல்லாரையும் கூடி, உங்களில் யாராவது கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருந்தார், இந்த கனவுக்கு விளக்கங்களை கூறுங்கள் என்றெல்லாம் சொல்லி இறுதியில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மையிலேயே அவர்களுக்கு விளக்கம் கூறுவதற்குண்டான அறிவு இருக்கல்ல. அவங்க எல்லோரும் கனவுடைய விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் தான் என்றாலும் இந்த கனவுக்கு அவர்களுக்கு சீரான விளக்கம் தெரியல. எனவே அவர்கள் பாவித்த வார்த்தை தான் காலு அல் காசு அஹ்லாமின், இது பொய் கலந்த ஒரு கனவு என்று சொன்னார்கள். பொதுவாக அல் காஸ் என்பது லகஸ் என்ற வார்த்தையினுடைய பன்மையான சொல்.
இதனுடைய நேரடி கருத்தை எடுத்தோம்னா, பச்சையும் காஞ்சதும் கலந்த ஒரு புடி வைக்கோலுக்கு தான் லகஸ் என்று சொல்றது. பொய்யும் உண்மையும் கலந்த ஒரு விடயத்துக்கும் லகஸ் என்று சொல்லேடும். இதனால தான் அவர்கள் சொன்னார்கள், அல்காசு அஹ்லாம், அல்காசு அஹ்லாம். அதாவது அஹ்லாம் என்று சொன்னால் ஹெல்ம் உடைய பன்மையான சொல். பொதுவாக பொய்யான கனவுகளுக்கு அஹ்லாம் என்று சொல்வார்கள். உண்மையான நல்ல கனவுகளுக்கு ரொய்யா என்று சொல்லப்படும். ரொய்யா என்றது ஷைத்தானுடைய தூண்டுதல் இல்லாத கனவு. அஹ்லாம் ஹொலும் என்கிறது ஷைத்தானுடைய தீண்டுதல் உள்ள கனவு. எனவே இவர்கள் இந்த கனவை சேர்ந்திருந்தவர்கள் அல்காசு அஹ்லாம், இது பொய்யான கனவுகள் என்று சொன்னாங்க. ஒமா நஹ்னு பி தஅவீலில் அஹ்லாமி பி ஆலிமீன், இப்படியான பொய் கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடியவர்களாக, அதனை அறிந்தவர்களாக நாங்கள் இல்லை. அவர்களுடைய பலகீனத்தை சொல்லி விலகி கொண்டாங்க. அந்த நேரம்தான் வகாலல்லதி நஜா மின்ஹுமா வذكر بعد أمة أنا أنبئكم بتأويله فأرسلون. ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால அந்த சிறையில் இருந்து தப்பித்த இருவரில் ஒருவர் கூறினார், அன உனப்பிக்கும் பித்தஅவீலிஹி, அரசனே, உம்முடைய கனவை, அதனுடைய விளக்கத்தை உமக்கு நான் அறிவிக்கிறேன், நீ என்னை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். எனவே ஒரு பெரும் கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து ஒரு வகுப்பாக இருக்கிறதுக்கு உம்மத் என்ற பேர். எங்களுக்கு தெரியும், உம்மத் என்றால் சமுதாயம் என்று சொல்றது. இதே மாதிரி ஏராளமான நாட்கள் ஒன்று சேர்ந்த ஒரு நீண்ட காலத்துக்கும் உம்மத் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் வகாலல்லதி நஜா மின்ஹுமா, அந்த சிறை கைதிகளில் 2 பேரில் தப்பித்த ஒருவர் வத்தகர பஅத உம்மத்தின், பஅத உம்மத்தின் என்றால் ஒரு நீண்ட காலத்துக்கு பின்னால அவருக்கு இந்த ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகம் வருது. ஏற்கனவே அவர் வெளியில போகும் பொழுது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி அனுப்பினார்கள், உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை பற்றி ஞாபகப்படுத்து என்றாலும் ஷைத்தான் அதனை மறக்கடித்தான். இப்போ இந்த கனவை கண்டு விளக்கம் கூறுவதற்கு எல்லாரும் பலகீனமான பொழுது தான் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவருக்கு ஞாபகம் வருது. சொல்கிறாரு, அன உனப்பிக்கும் பித்தஅவீலிஹி, நான் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன், என்னை நீங்கள் அனுப்புங்கள் என்பதற்கு ஏற்ப இந்த தப்பித்த அடுத்த மனிதனை அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போ அவர் வருகிறார் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில். பெரும் உண்மையாளரே யூசுஃபு ஐயுஹஸ் சித்தீக்கு, பெரும் உண்மையாளரான யூசுஃபே, அஃப்தினா ஃபி சபிஇ பக்கராத்தின், நீங்க எங்களுக்கு 7 கொழுத்த மாடுகளை குறித்து, 7 கொழுத்த மாடுகள் சம்பந்தமாக அஃப்தினா தீர்ப்பு சொல்லுங்க. அஃப்தினா ஃபி சபிஇ பக்கராத்தின் சிமானின், 7 கொழுத்த மாடுகளுடைய விடயத்திலே எங்களுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. யக்குலுஹுன்ன சபஉ நிஜாஃபுன், அவற்றை 7 மெலிந்தவைகள் சாப்பிடுகிறது. அந்த 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுகிறது. மேலும் வசபி சும்புலாத்தின் ஹுலுரின் வ உஹர யாபிசாத், 7 பசுமையான கதிர்களை, சும்புலாத்தின் ஹுலுரின், 7 பசுமையான கதிர்களை, வ உஹரு யாபிசாத், வேறு 7 காய்ந்த கதிர்கள், அவைகளை சுருட்டி எடுத்துக்கொள்கிறது. நீங்க என்ன செய்யுங்கண்டா, இவங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க. லஅல்லி அர்ஜு இலன் நாசி லஅல்லஹும் யஅலமூன். யூசுஃப் அய்யுஹஸ் சித்திக், மகா உண்மையாளரான யூசுஃபே,
என்று வர்ணிக்கிறார். ஏன் அப்படி சொன்ன காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்கனவே இவர்களுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லி அதன் போலவே நடந்திருக்குது. இதனால தான் அவர் அந்த வார்த்தையை பாவித்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கனவுக்கு பலன் கேட்டு வந்தவரை கூர்ந்து பார்க்குறாங்க. அவர் எங்களுக்கு தீர்ப்பு கூறுங்க என்று சொல்லி பன்மையாக சொல்றத அறிஞ்சாரு. இதனால தன்னுடைய சிறையில் இருந்த நண்பர் தான் வந்திருக்கிறார் என்கிறதனையும் விளங்கி கொண்டாங்க. அதோட கனவு கண்டவன் நான் அல்ல வேறொருவர் என்கிறதனையும் அந்த அஃப்தீனா எங்களுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க என்ற அந்த வார்த்தையில இருந்து விளங்க வருது. தஃப்சீருடைய விளக்கம் எங்களுக்கு இவைகளை சொல்லுது. இந்த விஷயங்களை நாங்கள் கவனிக்கணும். நீங்கள் இந்த கனவுக்கு சரியான முறையில் விளக்கங்களை சொல்வீர்கள் என்றால் பல நன்மைகளும் உருவாகும் என்ற ஒரு நன்மாராயத்தையும் அவர் சொல்லுகிறார். இப்பொழுது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைத்து செல்லப்படுறாங்க. போயிட்டு அரசருடைய முன்னுக்கு இறந்து சொல்கிறார் கனவுடைய விளக்கத்தை. கால தஸ்ரஊன சபஅ சினீன தஅபா, நீங்கள் 7 வருடங்கள் தொடர்ந்து விவசாயம் செய்வீங்க. தஸ்ரஊன சபஅ சினீன தஅபா, தஅபாண்டா தொடர்ந்து, சபஅ சினீன் 7 வருடங்கள் தஸ்ரஊன் விவசாயம் செய்வீங்க. ஃபமா ஹசத்தும் ஃபதரூஹு ஃபி சும்புலிஹி, எதை நீங்கள் அறுவடை செய்தீர்களோ அதனை அதனுடைய கதிரிலேயே சிலதை விட்டுவிடுங்க. இல்லா கலீலம் மிம்மா தாக்குலூன், அதிலிருந்து நீங்கள் கொஞ்சமாகத்தான் சாப்பிடுவீங்க, நீங்கள் கொஞ்சமாகத்தான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் இந்த கனவுக்குரிய விளக்கத்தை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் அந்த ஈஜிப்ட் வாசிகள் 7 வருட காலம் தொடர்ந்து விவசாயம் செஞ்சு அதிகமான பலன்களை எடுப்பாங்க என்கிறது இந்த குர்ஆன் ஆயத்துடைய கருத்து. பிறகு அவங்களுக்கு கதிர்களை அறுவடை செஞ்சா அவங்களுடைய உணவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த கதிர்களை அடித்து அதனுடைய அந்த மணிகளை எடுத்து கொண்டு மீதமுண்டான கதிர்களை அப்படியே வைத்திருக்கணும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதற்குண்டான தாவீல சொன்னாங்க. இப்படி நெற்கள் கதிரிலேயே இருந்தால் அந்த நாட்டில் நெல் கெட்டு போகிறது இல்லை என்ற ஒரு கருத்து இருக்குது. இப்படி கதிரை விட்டும் அதை பிரித்தா அதிகமான நாளைக்கு அவைகள் மோசமாகி போகாமல் தண்டில் எரிக்கும். அதாவது சிலதை விட்டுவிட வேண்டும். இப்படி அந்த நாட்டினுடைய வழக்கத்துக்கு படி நீண்ட நாட்களுடைய ஒரு சேமிப்பாக அந்த கதிரை அடிக்காமல் அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்ற யோசனையையும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. பின்பொரு காலத்தில் பஞ்சம் வாரது உறுதி என்கிறதனையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரிவித்திருக்கிறாங்க. இப்படி நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் இந்த விடயத்தில் சிக்கனமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் சும்ம யாத்தி மிம் பாதி தாலிக்க சபஉன் ஷிதாதுன், பிறகு உங்களுக்கு ஒரு கடுமையான வறட்சியான 7 வருடங்கள் வரும். சும்ம யாத்தி மிம் பாதி தாலிக்க, அதுக்கு பின்னால் உங்களுக்கு வரும் சபஉன் ஷிதாதுன், 7 வருடங்கள். அது ஷிதாத் கடுமையானதாக இருக்கும். யாக்குல்ன மா கத்தம்தும், யாக்குல்ன மா கத்தம்தும் லஹுன்ன இல்லா கலீலா மிம்மா துஹ்சினூன், நீங்கள் சேமித்து வைத்ததை அந்த 7 வருட காலங்களாக சாப்பிடுவீங்க, கொஞ்சத்தை தவிர என்று அவங்க சொன்ன விடயங்கள். செழிப்பான 7 வருடங்களுக்கு பிறகு 7 வருட காலம் தொடர்ந்து பஞ்சம் வரும் என்றதை இந்த ஆயத் சொல்லுது. அப்படி செழிப்பான 7 வருடம் என்கிறது 7 கொழுத்த மாடுகளுக்கும், கடுமையான 7 என்பது 7 மெலிந்த மாடுகளுக்கும் கூறப்படுது. அவங்க கண்ட கனவிற்கு ஏற்ப அப்படியான 7 கொழுத்த மாடுகள், அவைகள் தான்
செழிப்பான வருடங்கள், கடுமையான 7 என்கிறது அந்த மெலிந்த மாடுகள் என்றெல்லாம் பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாமல் ஏனைய எஞ்சிய தானியங்கள் எல்லாம் இந்த 7 வருடங்களில் எகிப்து நாட்டவர்கள் புசித்து விடுவாங்க என்கிறதெல்லாம் இந்த வசனத்தினுடைய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. சும்மயாத்தி மிம்பாதி தாலிக்க ஆமுன் ஃபீஹி யுகா சுன்னாஸ். அதற்கு பிறகு 1 வருடம் வரும். எப்படியான 7 வருடங்களுக்கு பின்னால 1 வருடம் வரும். யுகா சுன்னாசு வஃபீஹி யாசிரூன். அந்த காலகட்டத்தில், அந்த 1 வருட காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மழை பொழியும். இன்னும் அந்த காலத்தில் அவங்க பழங்களுடைய ரசம், அதாவது சாறுகள், யாசிரூன், அவைகளை பிழிந்து எடுத்துக்கொள்வார்கள் என்பதெல்லாம் சொல்லப்படுது. இப்படி பஞ்சமான வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய 1 வருடம், அதில் நல்ல மழை பெய்யும். திராட்சை, கரும்பு போன்ற விவசாயங்கள் செஞ்சு மனிதர்கள் அதனுடைய சாறுகளை எடுத்துக்கொள்வார்கள். அது மிகவும் செழிப்பான காலம் என்பதாக இந்த ஆயத்துடைய விளக்கங்கள் சொல்லப்படுது. இப்படி அரசர் கண்ட கனவுக்கு இந்த ஆயத்து வரைக்கும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொருள் சொன்னாங்க. அப்படியே அரசனுக்கு ஷர்பத் புகுத்தாட்டக்கூடிய மனிதன் அனுப்பி வைக்கப்பட்டு இங்கே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் அரசனிடத்தில் கூறப்படுகிறது. என்றாலும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுறாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கனவுக்கு விளக்கம் கூறுவதற்கு அரசன் அழைத்து கொண்டு வர சொன்னான் என்ற உடனே அவர்கள் வெளியாகி போகல. அரசன் சொல்லியிருந்தான், வகாலல் மலிக் தூனி பிஹி. 50வது ஆயத் சொல்லுது, அந்த மனிதனை யூசுஃபை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வாருங்கள். ஃபலம்மா ஜாஅஹுர் ரசூலு. அந்த தூதுவர், அந்த சிறையிலிருந்து தப்பித்து போன 2 நண்பர்களில் ஒருவர் என்ற அந்த தூதுவர் வந்து சொன்னார், எர்ஜி இலா ரப்பிக், எங்களுடைய எஜமான் இடத்துல நீ திரும்பி வர வேண்டும். ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தி லத்தி கத்தான ஐதியஹுன்ன. இப்படி அந்த மனிதர் வந்து ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அரசர் அவருடைய கனவுக்கு விளக்கம் சொல்ல உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார் என்று சொன்ன பொழுது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே வெளியாகல. அவங்க சொன்னாங்க, கால எர்ஜி இலா ரப்பிக, நீ உன்னுடைய எஜமான் இடத்துல திரும்பி போயிட்டு ஃபஸ்அல்ஹு மா பாலு நிஸ்வத்தில்லதி கத்தான ஐதியஹுன்ன, உன்னுடைய அரசனிடத்துல கேளு, தன்னுடைய கைகளை வெட்டி கொண்ட அந்த பெண்களுடைய நிலைமை என்ன ஆச்சு. இன்ன ரப்பி பி கைதிஹின்ன அலீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு அந்த பெண்களுடைய சூழ்ச்சியை கொண்டு மிகவும் அறிந்தவன் என்று அவங்க அந்த வந்த ஷர்பத்காரனிடம் அதனை சொல்லாம திருப்பி அனுப்பி வைத்தாங்க. இப்படி செய்தது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யுக்தியை கையாண்டு தான் செய்தாங்க. அதாவது அந்த பெண்களுடைய நிலைமையை கேட்டால் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிரபராதி என்கிறதனை அங்க தெரிய வரும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. மேலும் அந்த ஜுலைஹாவுடைய வீட்டுக்கு விருந்து சாப்பிடுவதற்கு வந்த பெண்கள் கைகளை வெட்டி கொண்டாங்க. அவர்களுடைய நிலைமை என்ன என்கிறத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விசாரிச்சுக்கிறாங்க. அதற்குரிய நியாய தீர்ப்பை சீரான முறையில் கிடைச்சதன் பின்னால தான் நான் வருவேன் என்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. எனவே அவங்கள் செஞ்ச சதிகளை ஏண்டு அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. ஹசரத் ஜுலைஹா அவங்கள ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லல இந்த இடத்துல. ஏனெனில் அந்த பெண்மணி அவங்களுடைய எஜமானியாக இருந்தாங்க. அவங்களுடைய கடமையை மதித்து அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக அந்த விருந்து உண்ண வந்த பெண்கள் என்று அவங்களுக்கு என்ன ஆகிச்சு, அவங்க தான் கரங்களை வெற்றி கொண்டாங்க. அவர்களுடைய நிலைமையை எனக்கு பற்றி என்னிடத்தில் சொல்லுங்க என்கிறதுல இருந்து அந்த விருந்துண்ண வந்த பெண்களும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அடைவதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க என்கிறது இந்த தஃப்சீரில் விளங்குது. எனவே எகிப்தினுடைய அரசன் ரொம்ப ஆவேசப்பட்டார். அந்த பெண்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கும் முன் வந்தார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று பரிந்து உரைத்தார். மேலும் அந்த பெண்கள் எல்லாருமே சொன்னாங்க, அவர் நல்லவர், அவரிடத்துல எந்த விதமான குற்றமும் இல்லை. இந்த வகையில் தீர்ப்பு கேட்கப்படுது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரிசுத்தமான தன்மை வெளியாக்கப்படுது. காலமா ஹத்பு குன்ன இத் ராவத்துன்ன யூசுஃப் அன் நஃப்சி, யூசுஃபை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்காக அழைத்த நேரம் உங்களுடைய விடயத்தை கூறுங்கள். காலமா ஹத்பு குன்ன, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் என்ன? கொல்ன ஹேஷல் இல்லா, அவங்க எல்லாரும் சொன்னாங்க. கொல்ன என்ற வார்த்தைகளை தெரியும், பன்மையான வார்த்தை. அந்த பெண்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஹாஷல் இல்லா மா அலிம்னா அலைஹி மின் சூ, அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன், அவர் மீது எந்த தீமையும் நாங்கள் காணவில்லை. காலத்திம்ராத்துல் அசீஸ், இந்த நேரம் அந்த எல்லா பெண்களும் அப்படி சொன்ன நேரம் அசீஸுடைய மனைவி அதாவது ஜுலைஹா அவங்களும் சொல்றாங்க, இந்த நேரம் தான் ஹக்கு வெளியாகிவிட்டது, இப்பொழுது உண்மை வெளியாயிட்டது, அவரை அவர் விருப்பத்துக்கு நான் தான் அழைத்தேன். அனராவத்துஹு அன் நஃப்சி, அவரை என் விருப்பத்துக்கு நான் தான் அழைத்தேன். வ இன்னஹு லமினஸ் சாதிகீன், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று சொல்கிறார். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செய்தி அரசனிடம் அறிவிக்கப்படுது. அந்த பெண்களை வரவழைத்து, நீங்கள் அவரை அழைத்த நேரம் அவருக்கு அதில் மோகம் இருப்பதாக கண்டீங்களா என்று கேட்கக்கூடிய நேரம்தான் எங்களுடைய அல்லாஹ் தூய்மையானவன், அவனிடமிருந்து எவ்வித தீமையும் நாங்கள் காணல, யூசுப் பரிசுத்தமானவர் என்று இந்த பெண்கள் சொல்கிறாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் எங்களால் தான் வந்தது என்கிறதனையும் அந்த பெண்கள் சொல்லுறாங்க. மரியாதை கொடுத்து கண்ணியமாக நடந்து கொண்ட ஒரு பெருந்தன்மைக்கு கைமாறாக ஹசரத் ஜுலைஹா அவங்களும் அங்கு சாட்சியம் கூறி, அதாவது ஜுலைஹாவை அவர் அந்த இடத்துல சொல்லி அனுப்பல, மாறாக அந்த பெண்களைத்தான் சொல்லி அனுப்பினார். எனவே அந்த ஜுலைஹாவை கூறாமல் அவளுக்கு மரியாதை கொடுத்ததின் காரணமாக நான் தான் அவரை அழைத்தேன் என்று அவங்க உண்மை சொல்வதற்கும் காரணமாக ஆகிவிட்டது. எனவே எந்த அளவுக்கு சில விடயங்களில் நாங்கள் நிதானத்தன்மையோடு செயல்படுவோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி எங்களுக்கு வரும் என்கிறத இந்த ஆயத்துகள் எங்களுக்கு அறிவிக்குது. இங்கே எங்களுடைய அல்லாஹ் நாயன் தூய்மையானவன் என்ற வார்த்தைகள் எல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நஃப்சுல் அம்மாரா என்ற சில ஆத்மாவின் தீங்கு சில சந்தர்ப்பங்களில் உண்மை உரைக்கக்கூடிய நேரத்தில் வெளியாகிவிடும். இதனால் பல வேறு விதமான பிரகாசங்களையும் உருவாக்கிவிடும். அது தவறை ஏற்றுக்கொள்வதற்கு துணிந்துவிடும். இதனால் சில சந்தர்ப்பங்களில் சமூக நலன்கள் உண்டாகிவிடும். மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து இன்னும் சிலர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்கும் காரணமாகிவிடும் என்கிறதெல்லாம் இந்த ஆயத்துகளுடைய உள்கருத்தாக இருக்குது. ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ. பிறகு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இப்படியாக கனவுடைய விளக்கம் கேட்ட நேரத்தில் உடனடியாக நான் விலக்கிளம்பி போகாமல் அந்த வந்தவரை திருப்பி அனுப்பி அவரிடத்தில் அரசனிடத்தில் கேளுங்க அந்த பெண்களுடைய நிலைமை என்னவாகிட்டது என்ற விடயத்தை கையாண்டதெல்லாம் ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ. தனிமையாக மறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் மோசடி செய்யவில்லை என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மக்கள் அரசன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, வஅன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினின், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசடிக்காரர்களுடைய சூழ்ச்சியை நேர்வழிப்படுத்த மாட்டான், அவருடைய சதிக்கு வழிகாட்ட மாட்டான் என்றும் இந்த ஆயத்துகள் சொல்லப்படுது. இந்த வகையில் பெண்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் பின்னால் அந்த வந்த தூதன் மூலமாக ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அரசர் பெண்கள் அவங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டாங்க, நீங்கள் வாங்க என்று 2வது விருத்தமும்
செய்தி அனுப்பினார். அவ்வாறே ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. அவர்களை நான் தண்டிக்கிறேன் என்று சொன்னான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று சொன்னதாகவும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியாக தன்னை ஒரு பயங்கரமான நிலைமைக்கு, ஒரு துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதன் பின்னாலும் அவர்களுக்கு வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவிலிருந்து பாதுகாத்தான். இப்படியாகத்தான் தன்னுடைய நல்லடியார்களை அல்லாஹ் கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்ற ஒரு பெரும் படிப்பினை எங்களுக்கு இதிலிருந்து விளங்குது. அதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. பலருடைய வாழ்க்கையில் பல எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்லிக்கிறாங்க, யூசுப் என்னை விடவும் சிறந்தவர், யூசுப் என்னை விடவும் சிறந்தவர். உண்மையிலே என்னை அப்படி சிறையிலிருந்து வெளியேற்றிருந்தால் நான் உடனடியாக வெளியாகியிருப்பேன். நான் அப்படி பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை சொல்லி. இதன் மூலமாக ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலாவிடம் உயர்ந்தவர்கள் அல்ல, மாறாக தப்சீர் சொல்லுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாழ்மையை எடுத்து காட்டுவதற்கு தான் அவ்வாறாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மக்களுக்கு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து கூறி எப்படி பொறுமை கொள்ள வேண்டும் என்கிறதனையும் அறிவித்திருக்கிறாங்க என்ற விடயங்கள் எல்லாம் இங்கே கூறப்பட்டிருக்குது. பிறகு 53வது ஆயத் தொடருது, ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். என்னுடைய நஃப்ஸை எனக்கு தூய்மையாக்க முடியாது. வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸை விட்டும் அதனுடைய தீங்கை விட்டும் எனக்கு நீங்க முடியாது. இன்னன் நஃப்ஸ, நிச்சயமாக நஃப்ஸ் என்கிறது, ல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ, கெட்டதை மிகவும் ஏவக்கூடியது. இல்லாம ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு யாருக்கு இரக்கம் காட்டினானோ, ரஹ்மத் செய்தானோ அவர் அதனை தவிர, அப்படியான நஃப்ஸை தவிர, இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு மிகவும் மன்னிப்பவன், பிழை பொறுக்கக்கூடியவன் என்று அந்த ஆயத்து தொடர்கிறது. அவங்களுடைய நிரபராதி தன்மையை நிரூபித்து எகிப்துடைய அசீஸுக்கு உண்மையை உணர்த்தியதன் பின்னால ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னை குறித்து ஒரு பணிவான வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை மட்டும் இல்லை என்று இருந்தால் இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து, நிகழ்வுகள்லேருந்து, சோதனைகள்லேருந்து எனக்கு தப்ப முடியாது. ஏனெனில் நஸ் என்கிறது அது கெட்டதை மிகவும் ஏவக்கூடியது என்று தீமையை செய்யும்படி ஏவும் இயற்கை குணத்தில் நஃப்ஸ் இருக்கிறது என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. எனவே இவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி மறவாமல் ஒரு பாவத்திலிருந்து தப்பித்ததன் பின்னால் அது என்னால் தப்ப முடியல, மாறாக என்னுடைய அல்லாஹ் இரக்கம் காட்டியதுனால தான் தப்ப முடிந்தது என்று சொல்றதும் அவருடைய பெரும் தன்மையும் தவாலோ என்ற தாழ்மை குணமும் என்று இங்கே சொல்லப்படுது. எனவே இப்படியான படிப்பினைகளை வைத்து, இப்படியான குர்ஆனுடைய விடயங்களை வைத்து நாங்களும் சில விடயங்களின் பொழுது எங்களை பாதுகாத்து கொண்டோம் என்று பேரும் பேசாமல், பெருமை அடிக்காமல், இது என்னுடைய ரப்பின் காரணமாகத்தான் தப்பினேன் என்ற ஒரு இபாதத்துடைய சிந்தனைக்கு எங்களுடைய சிந்தனையை கொண்டு வரோம்.